Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஜிபேல எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்லயும் அவைலபிளா இருக்காங்க, தென் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வெப்சைட் அப்படிங்கிறதுமே வச்சிருக்காங்க. சோ பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதா இருந்தா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயும் கூட அப்ளை பண்ணிக்க முடியும். முக்கியமா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல 2017 ல இருந்தே அவைலபிளா இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பேமி அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நம்ம பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், அபிஷியல் வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, தென் ஜிபேல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறதையுமே பார்க்க போறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். மற்றபடி இந்த கம்ப்ளீட்டான வீடியோ அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ், அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் ஜிபே, அதாவது கூகுள் பே அப்ளிகேஷன்ல எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ல இந்த பேமி அப்ளிகேஷனுடைய லோன் டீடைல்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இவங்க ஸ்டார்டிங் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லோனுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுமே தேவையில்லை அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் இதில் லோன் எடுக்கும்போது அப் டு 3 months வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுமே போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ரூவல் இருக்கும் பட்சத்தில் கம்ப்ளீட்டான KYC ப்ராசஸையும் முடிச்சதுக்கு அப்புறமா 3 to 4 minutes லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய லோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 2 lakh வரைக்கும் அப்ரூவல் தரதா போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் ஈஸி இஎம்ஐ அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் அப் டு 12 months வரைக்கும் டென்யூர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கான ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்க்க 24 hours இருக்கும். அதே சமயத்தில் இது பேப்பர்லெஸ் ப்ராசஸா இருந்தாலுமே இதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க இஎம்ஐ லோன் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பிளே ஸ்டோர் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2017 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல பிளே ஸ்டோர்ல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிருக்காங்க. அதுல 1,77,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 ஆவும் இருக்கு. ஓகே கைஸ், இங்க பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குயிக்கான பர்சனல் லோனை லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல ஃபாஸ்டா டிஸ்பர்சல் பண்றோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன் ட்ரஸ்டடா இருக்கும். RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், கீழே வந்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. தென் இவங்க இந்த லோனை தவிர்த்து மல்டிபிள் லோன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க ஷார்ட் டேர்ம் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 50,000 வரைக்கும் கொடுக்கறதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் அப் டு 90 days அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவே இஎம்ஐ லோன் ஆப்ஷன்ல 10 lakh வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கு 3 to 24 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கிடைக்கும். இதை தவிர்த்து கிரெடிட் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். தென் அதில் பேமெண்ட் அடிப்படையில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சில ஐடியாஸ் அப்படிங்கிறதும் இவங்க கொடுக்கறதா போட்டிருக்காங்க. பட் அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதர்வைஸ் salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய இவங்களுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க, நீங்க salaried பர்சனா இருந்தா மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000க்கு மேல இருந்தாலே போதுமானது. இன்கேஸ் நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா 25,000க்கு மேல இருக்கணும். அதே சமயத்தில் சிவில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 650க்கு மேல இருந்தாலே அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி அப்ளை பண்றதுக்கு நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேன் அண்ட் ஆதார் டீடைல்ஸ் மட்டுமே போதுமானது. ஒருவேளை நீங்க இஎம்ஐ லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்போ இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கேட்பாங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் மோர் தென் 5 RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுக்கறதாவும் தெளிவா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பிளே ஸ்டோர் டீடைல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலே அப்ளை பண்றதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் இது செக்யூரா இருக்கும், இன்ஸ்டன்டாவே அப்ரூவல் கிடைச்சிரும், நோ டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இவங்க என்னென்ன கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம். அது எந்தெந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். நிறைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது இதில் கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் என்ன, தென் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதான். ஓகே கைஸ், அந்த விதத்தில் பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 500 இருந்து அதிகபட்சமாக 5 lakh வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னா ஜிபேல ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும். பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் அப் டு 10 lakh அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. இவங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அப் டு 5 lakhs அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் எப்படி அப்ளை பண்ணாலுமே மோர் தென் 1 lakh அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே கேஸ், இந்த லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 1.5% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க.
தென் சேம் முன்ன பார்த்த அதே டீட்டெயில்ஸ் தான் டென்யூரை பொறுத்த வரைக்கும். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இஎம்ஐ லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்பாங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் சேலரி பர்சனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும், அவங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. பட் புதுசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் இல்லை. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனுடைய 1 ஸ்டார் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் தான் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நோட்டீஸ் ஆகும்.